குட் மார்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஜூபிட்டர் 125 வேரியன்ட் பார்க்க போகிறோம். 125ல வந்து உங்களுக்கு 4 வேரியன்ட் இருக்கு. இதான் இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன வேரியன்ட் வந்து இந்த வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து டியூல் டோன் கலரில் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வீல் ரெண்டுமே வந்துட்டு 12 இன்ச் அலாய் வீல் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் முன்னாடி வந்து ரோட்டாபட்டல் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்கனால உங்களுக்கு பிரேக்கிங் எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும். முன்னாடி டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் இருக்கிறனால மேடு பள்ளத்தில் ஏறி இறங்குறப்ப சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கும். இது வந்துட்டு உங்களுக்கு மெட்டல் மேக்ஸ் பாடி கொடுத்துருப்பாங்க. இதில் கலர் வந்து டியூல் டோனாக இருக்குது தான் இப்போ லேட்டஸ்ட்டில் வந்துட்டு அப்டேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டிஸ்பிளே வந்துடும். உங்களுக்கு எல்சிடி டிஸ்பிளே வந்துடும். இதில் நீங்கள் மொபைல் கனெக்ட் பண்ணிக்கலாம். மொபைல் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வரப்போகிற இன்கமிங் கால்ஸ் வந்துடும். ப்ளஸ் நம்பர் சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சேவ் பண்ண நம்பரோட வரும், இல்லை வெறும் நம்பர் மட்டும் வரும். ரெண்டாவது 10x10 டைரக்ஷன் வரும். மூணாவது வந்துட்டு நீங்கள் போகிற லொக்கேஷனுக்கு டைரக்ஷன் பார்த்துக்கலாம், எந்த சைடு எத்தனை மீட்டரில் போகணுன்ட்டு. ப்ளஸ் இதில் வந்துட்டு இது பார்த்துக்கலாம், நீங்கள் ரேஞ்ச் பார்த்துக்கலாம். உங்களுக்கு இருக்கிற பெட்ரோலுக்கு வந்துட்டு உங்களால் எவ்வளோ கிலோமீட்டர் வந்து போக முடியும்னு சொல்லிட்டு இதில் வண்டியில் வந்து பார்த்துக்கலாம். இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 5.1 லிட்டரு. சைடு ஸ்டாண்ட் அலாட் கொடுத்துருப்பாங்க. சைடு ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும், இல்லை அந்த அலாரம் அடிச்சுட்டு இருக்கும், வண்டி ஸ்டார்ட் ஆகாது. முன்னாடி வந்துட்டு லெக் ஸ்பேஸ் வந்துட்டு உங்களுக்கு 340 mm கொடுத்துருக்கனால நீங்கள் முன்னாடி லேடிஸ் ஸ்டேஷன் காலை நல்லா கம்ஃபர்டபுளாக வச்சுக்கலாம். பெட்ரோல் டேங்குமே ஃப்ரண்ட்டில் வந்துடும். உட்காந்த இடத்துல வந்து நீங்கள் பெட்ரோல் போட்டுக்கலாம். வண்டியோட சீட் லென்த் பார்த்தீங்கன்னா 756 mm இருக்கும். இதனால வந்துட்டு 3 வரைக்கும் தாராளமாக உட்காந்து போய்க்கலாம். அண்டர் சீட் ஸ்டோரேஜுமே வந்துட்டு 33 லிட்டர் கெப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க. இதில் பேக்ல வந்துட்டு குஷன் கொடுத்துருக்கனால வண்டி வந்து உங்களுக்கு நல்லா லுக்காக இருக்கும், அட்ராக்டாக இருக்கும். நீங்கள் பின்னாடி உட்காந்தீங்கன்னா நல்லா சப்போர்ட்டாக இருக்குது. இதில் எம்ஐஜி சஸ்பென்ஷன் இருக்கிறனால மேடு பள்ளத்தில் ஏறி இறங்குறப்போ உங்களுக்கு பேக் பெயின் இந்த மாதிரி எதுவும் வராது. இந்த வேரியண்டோட வெயிட் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 109 கிலோ இருக்கும் இந்த வண்டியில். இதில் வந்துட்டு 2 கலர் இருக்கும், ஐவரி கிரே ப்ளஸ் ஒயிட் இருக்கும். இன்னொன்று வந்து சாண்டல் ப்ளஸ் ஒயிட் இருக்கும். தேங்க்யூ.